அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம உங்களுடைய கிளாஸ் வந்து என்ஏஒய்ஸ் கிளாஸ் 10th ஹோம் சயின்ஸ் கிளாஸ். இன்னைக்கு ஹோம் சயின்ஸ்ல நம்ம லெசன் 1 பார்ட் 1 வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு லெசன் 1 உடைய பார்ட் 2. ஸோ நம்ம வந்து ஹோம் சயின்சஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல தான் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ். இந்த பேஜ் தானமா இந்த பேஜோட கம்ப்ளீட் பண்ணோம், ரைட்? பேராகிராஃபோட கம்ப்ளீட் பண்ணோம். So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஹோம் சயின்சஸ் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஹோம் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரெலவெண்டான ஒரு சப்ஜெக்ட், லைக் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எப்படின்னா போத் ஹேவ் டு சக்சீட் இன் அன் இன்க்ரீசிங்லி காம்படிட்டிவ் வேர்ல்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுடைய அப்டேட் வந்து நிறைய அதிகமா போய்கிட்டு இருக்கு இல்லையா? So, அதுல வந்து ரெண்டு பேருமே, ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி, என்ன செய்யறாங்க, இதுல வந்து நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதுல நம்ம சக்சீட் ஆகணும், சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அது வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கு, ரைட்டா? சோ அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஆணும் சரி பெண்ணும் சரி, ரெண்டத்தையும் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து இந்த உலகத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. போத் ஹேவ் டு ஷேர் ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டாஸ்க். லைக் இந்த வேலை வந்து ஆண்களுக்கு மட்டும்தான், இந்த வேலை பெண்களுக்கு மட்டும்தான், அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேயா? நான் பேசுறது ஆடிபிளா இருக்குல்லம்மா? கேக்குதுல்ல? நெட்வொர்க் கேக்குது மேம். விட்டு விட்டு கேக்குதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே. சோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே, பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கக்கூடிய வேலைகளை கூட என்ன செஞ்சுக்கணும், கடமையை கூட என்ன பண்ணிக்கணும், ஷேர் ரெண்டு பண்ணி பேரும் தான். சேர்ந்தே செய்யணும். ஆமா, எஸ். போத் நீட் டு மேனேஜ் ரிசோர்சஸ். எல்லா வகையான யூஸ்ஃபுல்லான விஷயத்தையுமே ரெண்டு பேருமே சேர்த்து பயன்படுத்தணும். லைக் வந்து எனக்கு இந்த வேலை தெரியாது, எனக்கு அந்த வேலை தெரியாது அப்படின்னு ஒதுங்கி போக கூடாது. உதாரணமா வந்து எனக்கு வாஷிங் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியாது, எனக்கு வந்து மிக்ஸி ஆப்ரேட் பண்ண தெரியாது, எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது. ஸோ அந்த மாதிரி தனித்தனியா வந்து வேலைகளை வந்து பிரிச்சுக்காம, லைக் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நழுவி நழுவி போகாம நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையுமே கத்துக்கணும். சரியா? ஓகே நமக்கு மேம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த வளங்களை என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியல அப்படின்னு ஒரு இது நம்மளுக்கு வரக்கூடாது. In case of a problem, they have to solve it together with other family members. So அவங்க குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை சரி பண்ணணும். இல்லைன்னா அவங்களுடைய சப்போர்ட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு அதை சரி பண்ணிக்கணும். ஹோம் சயின்ஸ் ஆஃபர்ஸ் varied vocational and professional avenues for both boys and girls. இந்த ஹோம் சயின்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அவங்களுடைய கெரியர் வந்து எப்படி செட் பண்ணிக்கலாம். கெரியர்னா உடைய ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சர் கோல் என்ன, அவங்க என்னவா ஆக போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அதுக்கு வந்து நிறைய சான்ஸ், அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம் சயின்ஸ்ல நமக்கு கிடைக்கும். நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், லெசன்ஸ்ல வரும், நம்ம பார்க்கலாம். ஜாயிண்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஹெல்ப் டு டெவலப் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ சொல்ற மாதிரி எனக்கு வந்து குறிப்பிட்ட வேலைகள் எனக்கு தெரியாது, நான் கத்துக்கவே மாட்டேன். ஓகே, அத செய்யறதுக்கு எங்க வீட்ல வந்து வேற ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம எந்த வேலையா இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். ஓகேயா? அப்ப சமையல் வந்து பெண்கள் தான் செய்யணும். நான் ஒரு ஆண் வந்து ஒரு ஆணாகிய நான் ஏன் கத்துக்கணும்? அப்படி இருக்கக்கூடாது. ஓகேயா? அதே மாதிரி ஆ ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க வந்து எனக்கு வந்து பைக் ஓட்ட ஏன் எனக்கு பைக் ஓட்ட தெரியணும்? தேவையில்ல. எனக்கு வீட்ல அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. நான் ஏன் கார் ஓட்டணும்? அந்த மாதிரி வந்து வேலைகள பிரிச்சுக்காம எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். ஓகேயா? சோ இங்க ஒரு ஆக்டிவிட்டி குடுக்குறாங்க. என்னன்னா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் அச்சீவ் பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் யூஸ் த ஸ்கில் கெயின் த்ரூ ஹோம் சயின்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபேமிலி எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஸ் வெல். சோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து நம்ம வீட்ட பாத்துக்கும்போது, ஒரு நல்ல ஃபேமிலி அந்த இடத்துல உருவாகும். அந்த ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதார பிரச்சனைகள் இல்லாம ஒரு சீரான பொருளாதார நிலைமை வரதுக்கு ஒரு வாய்ப்பா கூட இது அமையும். As in home science, you will learn several skills that enable you to set up home-based enterprises or consultancies like boutique, catering unit, creche, daycare center, etc. லைக் நம்ம வந்து இந்த ஹோம் சயின்ஸ்ல மூலமா படிக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய திறமைகளை கத்துக்க முடியும். உதாரணமா வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வந்து லைக் உதாரணமா ஒரு 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 நம்ம குக்கிங் நமக்கு தெரியுது அப்படின்னா, அதையே வந்து ஒரு பிசினஸா பண்ணி முதலீடா போட்டு, லைக் நம்மளுடைய திறமைகளை முதலீடா போட்டு பிசினஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதுல நம்ம சக்சஸ் ஆகலாம். பொட்டிக் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து துணி தைக்க தெரியுது அப்படின்னாக்கா, நம்ம துணிகளை தச்சு என்ன செய்யலாம், அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேல் பண்ற மாதிரி ஒரு பொட்டிக் ஒன்று வைக்கலாம்.
பொட்டிக்னாலே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த Dress சேல்ஸ் பண்றத இடத்த தான் வந்து பொட்டிக்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கா இருக்கணும். நீங்க வெளியில வாங்கி வைக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கா இருக்கணும். ஓகே. சோ அந்த மாதிரி வந்து ஓகே. பிள்ளைங்கள பாத்துக்கிறது. டே கேர் சென்டர் அப்படின்னாக்கா பிள்ளைங்கள பாத்துக்கிறது. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து யோசிச்சு, நம்ம வந்து வீட்லயே சும்மா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைமை இல்லாம, நானும் ஒரு என்டர்பிரினர் ஆவேன். என்டர்பிரினர் அப்படின்னாக்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ்க்கு ஓனரா இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்டர்பிரினர். சரியா? ஏதாச்சும் ஒரு பிசினஸா இருக்கலாம். இன்னைக்கு நெறைய அதிகமா என்ன பிசினஸ் பண்றாங்க? லைக் இந்த கேக் பேக் பண்ணி சேல் பண்றது, ஊறுகாய் ப்ரௌனி பிசினஸ் கேக்கு. பண்றது. எஸ். அததான். ப்ரௌனி கேக் பண்றது, அல்லது ஊறுகாய் பிசினஸ் பண்றது, அல்லது வந்து ஹேர் ஆயில் பிசினஸ் பண்றது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அப்புறம் ஏதோ ஒரு திறமையான டைலரிங். ஒரு விஷயம் தானே. டெய்லரிங் பண்றது, ஆரி ஒர்க் சொல்லிக் குடுக்குறது. சோ ஏதோ ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, என்ன பண்றாங்க? சோ வீட்லயே இருந்து தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய உருவாக்கிக்கிறாங்களா இல்லையா? ஒரு பிசினஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அது மூலமா என்டர்பிரினர் ஆகுறாங்களா இல்லையா? சோ அந்த ஆமா மேம். மாதிரி வந்து நம்ம இருக்கணும். ஓகே. சும்மா வீட்ல இல்லாம, நம்மளும் என்ன செஞ்சுக்கணும்? நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அத வந்து என்ன செய்யணும்? நம்ம டெவலப் பண்ணணும். ம். சோ ஒரு ஆக்டிவிட்டி என்ன குடுக்குறாங்கன்னா, "டூ யூ அக்ரி வித் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்? கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஒப்பீனியன்." சோ இங்க வந்து சில ஆ சிச்சுவேஷன் குடுக்குறாங்க. லைக் நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன? அதுக்கு என்ன காரணம்? உதாரணமா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒன்லி எ மதர் கேன் லுக் ஆஃப்டர் எ சிக் சைல்ட். ஒரு குழந்தை வந்து உடம்பு சரியில்லாத நிலைமையில, உடல்நிலை சரியில்லாத நிலைமையில இருக்குன்னா, அத அம்மா தான் பார்க்கணும். அம்மா தான் பார்க்கணுமா? அப்படின்னு கேட்கறாங்க. இத நீங்க வந்து ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? டிஸ்அக்ரி தான். டிஸ்அக்ரி மீன்ஸ் என்னது? அது ஒத்துக்க ஒத்துக்க வேண்டாம். மாட்டோம். ஏன்னா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா எனிஒன் வித் அ கேரிங் ஆட்டிட்யூட் கேன் லுக் ஆஃப்டர் சிக் சைல்ட். அதாவது அந்த குழந்தைய நல்ல விதமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையே போதுமானது. ஓகேயா? ம். அந்த 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 மனப்பான்மை இருந்தாலே போதும். யாரா இருந்தாலும் என்ன செய்யலாம்? உடல்நிலை சரியில்லாத குழந்தைய பார்த்துக்க முடியும். ஜெண்டர் பாத்துக்கலாம். டஸ் நாட் பிளே எனி ரோல். இந்த இடத்துல வந்து ஒரு ஆண், ஒரு பெண் அப்படிங்கிற அந்த பாகுபாடு வர வேண்டிய அவசியம் இல்ல. மேல் டாக்டர்ஸ் கேன் ஈக்குவலி குட் கேர் மேல் டாக்டர்ஸ் டேக் ஈக்குவலி குட் கேர் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆஸ் ஃபீமேல் டாக்டர்ஸ் டூ. நம்ம வந்து ஆண்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் டாக்டர்ஸ் பாக்குறோம். ஓஜி டாக்டர்ஸ் பாக்குறோம். ஓகேயா? சோ அவங்கலாம் ம். கூட வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஆணா இருந்தாலும், அவங்க பேஷண்ட் எப்படி பாத்துக்குவாங்க? நல்ல விதமா பாத்துக்குவாங்களா இல்லையா? சோ அதுக்கு வந்து பாத்துப்பாங்க. லைக் வந்து ஒரு ஒரு பெண் மருத்துவர விட, ஒரு ஆண் மருத்துவர் என்ன செய்வாங்க? பேஷண்ட்ஸ நல்லா பாத்துக்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்றாங்க. சோ ஒரு ம். குழந்தை ஒரு யாருக்கோ உடம்பு சரியில்ல அப்படின்னா, அவங்கள நல்ல விதமா நம்ம பாத்துக்கணுங்கிற அந்த மனநிலைமையே போதுமானது. அதுக்கு ஜெண்டர் தேவையில்ல. ஆணோ, பெண்ணோ அப்படிங்கிற ஜெண்டர் தேவையில்ல. ஓகேயா? ஆ. அடுத்தது, ஓகே. பர்ச்சேசிங் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் ஐட்டம்ஸ் ஷுட் பி பிரெஃபரபிலி டன் பை மென். இப்ப நம்ம வந்து ஒரு புது வீட்டுக்கு போறோம். சரியா? அது நம்ம வீடு கட்டி போறோமா, இல்ல நம்ம வந்து தனி குடித்தனம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தனியா வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு லைக் எப்படி சொல்றது? ஒரு அந்த ஃபேமிலிய பார்த்துக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மதர் அல்லது வந்து அந்த ஃபேமிலியோட ஆ ஒரு ஹெட்டா வந்து நம்ம போறோம் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு புது வீடு அப்படின்னு போகும்போது நமக்கு என்ன தேவைப்படும்? நெறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த சமயத்துல தான் வந்து நம்ம பர்ட்டிகுலரா பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேயா? அது மாரி சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சு நம்ம என்ன செய்வோம்? பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனா இந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் லைக் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வாங்கும்போது, அது வந்து ஒரு மேன் வாங்குனா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. இது சரியா? தவறா? ம். தவறு தவறுதான். ஏன் அப்டின்னா, டிஸ்அக்ரி தான். பிகாஸ் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் வந்து ஆ அவங்க லைக் இந்த இடத்துல வந்து ரைட் ஆன்ஸர் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ரைட் ஆன்ஸர், ராங் ஆன்ஸர் அப்டி கிடையாது. நம்மளுடைய ஒப்பீனியன் இது அக்ரியாவும் இருக்கலாம், டிஸ்அக்ரியாவும் இருக்கலாம். சரியா? ம். இப்ப அக்ரி அப்டின்னா, இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, அக்ரி தான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு ஆண் வந்து அந்த பொருள வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாவே ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக் அந்த அப்ளையன்ஸஸ் மேல அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள வந்து சரி பண்ற அந்த ஒரு விஷயத்து மேல அக்கறை இருக்கும். லைக் அக்கறை ம். அப்படிங்கிறத விட சில நாலேட்ஜ் இருக்கும். உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ள் பேபிக்கு சில பொம்மைன்னு, பாய் பேபிக்கு சில பொம்மைன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஆமா. பெண் குழந்தை வந்து கார் வச்சு, ஃப்ளைட் வச்சு விளையாடுது? கிடையாது. கிடையாது. அந்த பொம்மை, பெண்களுக்கு பார்பி. அததான் வந்து நம்ம குடுத்து விளையாடுறோம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பாவே வந்து ஆண்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் அது சம்பந்தமான விஷயங்கள் மேல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன ஓகே சொல்லுவேன் மேம். அப்டின்னா, நம்ம அக்ரி. ஆன்ஸர்ஸ நம்ம எழுத வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேயா? அப்ப எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் வந்து அதோடைய அறிவு யாருக்கு அதிகமா இருக்கோ, அதுல பெண்ணுக்கு அதிகமா இருந்தா பெண்ணு பார்த்து வாங்கலாம். இல்ல ஆணுக்கு அதிகமா இருந்தா, அதோடைய அறிவு யாருக்கு அதிகமா இருக்கோ, அவங்க அத என்ன செய்யலாம்? அவங்க அத பார்த்து பார்த்து வாங்கலாம். வாங்கிக்கலாம். இத நம்ம ரீசனா கூட வைக்கலாம். பிகாஸ் அந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸ் அத சரி பண்ற அந்த விஷயத்து மேல ஆண்களுக்கு வந்து
ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனால ஆண்கள் வாங்குறது சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஆன்சர் குடுக்கலாம். எழுதலாம். நீங்க டிஸ்அக்ரின்னு சொல்றீங்க அப்படின்னா, என்ன ரீசன் வச்சு டிஸ்அக்ரி சொல்றீங்க? அதாவது வீட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரானிக் பொருள்னா பெண்களுக்கு தானே ம். தெரியும். இப்ப கிச்சன்ல மிக்ஸி, அதுக்கப்புறம் தேவைப்படும். ஆ அந்த மாதிரி கரெக்ட் உள்ள தான். பொருள் ம். அவங்களுக்கு தான் ஆனால் தெரியும். அதுல பார்த்து உங்களோட ஆன்சரையும் வாங்குவாங்க. நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ற மாரி கிச்சனுக்கு தேவைப்படுற ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அதோடைய செய்முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான், ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அவங்க அத யூஸ் பண்ண முடியும். ம். இல்லையா? அதனால என்ன பண்ணிக்கலாம்? சோ நீங்க குடுக்குற ஆன்சரையும் வந்து குடுக்கலாம். எப்படின்னா, the home appliances are அ frequently used by the women. அதிகமா வந்து பெண்கள் தான் frequently அதிகமா. ஓகே. பெண்கள் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. So ம். electronic appliances purchases can be done by women also. ஓகே. சோ ஓகே மேம். அப்படியும் குடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த சிச்சுவேஷன் மேம் வாஷிங், இதுக்கு ஆன்சர் அயர்னிங். மேம் இதுக்கு ம். ஆன்சர் நான் இப்படி அந்த சைடு எழுதணுமா நானு? எழுதணும் தாம்மா, எழுதணும் தான். ஆனா உங்களுக்கு வந்து எல்லாமே Google Classroomல தான் வந்து சார் அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நான் இத ஓகே மேம். எழுதி அவங்களுக்கு அனுப்பிடுவேன். அவங்க Google Classroomல போட்டுருவாங்க. ஓகேயா? ஏன்னா நான் இதுல இல்ல இப்போதைக்கு. Google Classroom இப்போதைக்கு சார் தான் பாக்குறாங்க. இன்ஷால்லா நான் வரும் ஃபியூச்சர்ல வந்து இன்ஷால்லா நான் தான் பாப்பேன். சோ அதுல வந்து ஓகே பாத்தீங்கன்னா, மேம். நான் உங்களுக்கு இப்ப ஆன்சர் எழுதி நான் அவங்கள்ட்ட குடுத்துருவேன். அவங்க அதுல அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க அத பாத்து எழுதிக்க வேண்டியது தான். ஓகே மேம். ஓகேம்மா. அடுத்த சிச்சுவேஷன் வந்து வாஷிங், அயர்னிங், ஃபோல்டிங் அண்ட் கீப்பிங் அவே த வீக்லி லாண்ட்ரி இஸ் த பெஸ்ட் ஹேண்டில்டு பை விமன். அதாவது வாஷ் பண்றது, அயர்ன் பண்றது, மடிச்சு வைக்கிறது. இது வந்து அப்புறம் வந்து ஆ வாரம் வாரம் வந்து சாரி ஆமா. லைக் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா, துணி துவைக்கிறது, எந்தெந்த துணி எப்பப்ப துவைக்கணும்? வீக்லி லாண்ட்ரிய வந்து நம்ம எப்படி வைக்கணும்? சோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் வந்து யார் பாப்பான்னா, விமன் தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அக்ரியா? டிஸ்அக்ரியா? டிஸ்அக்ரி தான் மேம். டிஸ்அக்ரி. ஏன்னா அவங்க தான் எல்லாரும் வீட்லயும் பாப்பாங்க. பெண்கள் இல்லாத வீட்ல என்ன பண்றது? சோ நமக்கு ரீசன் வருதா ஆண்கள் இல்லையா? தான் பார்க்கணும். ஆ. ஆ ஆமா. சோ பெண்கள் இல்லாத இடத்துல அத யார் செஞ்சாகணும்? ஒரு ஆண்கள் தான் ஆண் தான் செய்யணும். ஓகேயா? பட் இது வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இது பெண்கள் தான் செய்வாங்க. இது வந்து நம்ம ம். அக்ரின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்டின்னா, எ இப்ப வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஒர்க்குக்கு போகாத ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்டின்னா, என்ன செய்வாங்க? வீட்ல இருந்து இந்த வேலைகள்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இல்ல அவங்களுக்கும் வந்து ஜாப் இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வேலைக்கு போறாங்க அப்டின்னா, இத வந்து ப்ராப்பரா யார் செய்யலாம்? ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். பெண்ணும் செய்யலாம். யா எஸ். ம். ஆனா இதுல பெஸ்ட் யாருன்னு யார் நல்லா பண்ணுவாங்க அப்டின்னு கேட்டாக்கா யார் உமன். சொல்லுவீங்க? உமன். விமன் தான். பெண்கள் தான். ஓகேயா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, மனி இஸ் பெஸ்ட் மேனேஜ்டு பை மென். ம். மனி. பட் இது காசு. என்னோட ஆன்சர் வந்து டிஸ்அக்ரி தான். ஏன் தெரியுமா? பிகாஸ் என்னோட ரீசன் வந்து ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட், டெய்லி என்ன செலவாகுது, எக்ஸ்ட்ரா என்ன செலவாகுது, மெயின்டனன்ஸ் எவ்வளவு செலவாகுது, இதெல்லாம் வந்து அக்யூரேட்டா யாருக்கு தெரியும்னா, ஒரு ஆண விட பெண்ணுக்கு நல்லா ஒரு தெரியும். பெண்ணுக்கு ஏன்னா, தான் தெரியும். அதிகமா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள வந்து பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணா ஒரு தான் பெண் இருக்காங்க. தான். அதிகமா வீட்ல உள்ள அதிகமான பொருட்கள பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் பாக்ஸா இருக்கட்டும், அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும், மிக்ஸியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு ஓகேயா? வாஷிங் மிஷின் சோ அது எதா வந்து இருந்தாலும். ஆமா. இதெல்லாம் வந்து அதிகமா பெண்கள் வந்து பயன்படுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா, மந்த்லி எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆண விட பெண் வந்து என்ன செய்வாங்க? ப்ராப்பரா வந்து மந்த்லி பட்ஜெட் போடுவாங்க. மேனேஜ் பண்ணி. எஸ். ஆ ஆனா இதுல வந்து சில உலக நடைமுறைகள் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இது வந்து ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். சில ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதிகமா வந்து ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாங்க. அதே மாரி பெண்களும் செலவு பண்றவங்க இருக்கத்தான் செய்றாங்க. ஓகேயா? பட் நம்ம ம். ரியாலிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆ மணி வந்து ஆ ஆண்கள விட வந்து பெண்கள் வந்து என்ன செய்வாங்க? சில நேரம் வந்து பெஸ்ட்டா வந்து ஃபேமிலி பட்ஜெட்ஸ் வந்து போடுவாங்க. ஓகேயா? ஓகே மேம். ஓகே. சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலி கிட்ட கேட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளே இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்துட்டோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஹோம் சயன்ஸ், எ டிசிப்ளின் அண்ட் புரொஃபஷன். டிசிப்ளின்னா இந்த இடத்துல வந்துமா டிபார்ட்மெண்ட்ன்னு அர்த்தம். சரியா? ஓகே மேம். டிசிப்ளினா என்னென்ன டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து சைக்காலஜி சாரி ஹோம் சயன்ஸ்ல சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே. ஹோம் சயன்ஸ் கவர்ஸ் எ ஃபியூ ஏரியாஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். அதாவது ஹோம் சயன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம படிக்க போற இப்ப அடுத்தடுத்த லைன்ல நம்ம படிக்க போற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதிகமா நம்ம படிப்போம். உதாரணமா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இருக்கா? லைக் ஃபுட் எப்படி இருக்கு மேம். ஃபுட்டுடைய நேச்சர் என்ன? அந்த ஃபுட்ட எப்படி பிரிப்பேர் பண்றது? அந்த ஃபுட்ட எப்படி ஸ்டோர் பண்றது?
அந்த ஃபுட்டை வந்து நம்ம எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிட்டா என்ன மாதிரி, எப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல நியூட்ரிஷன் ஃபுல்லா நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ்ல இது வந்து ஒரு 2, 3 லெசனாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு பத்தி வரும். ஓகே, ஸோ ஓகே ஹோம் மேம். சயின்ஸ்ல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் பத்தி நம்ம நிறைய படிப்போம். அடுத்தது ஓகே. கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன், இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க இத. ஓகே. அடுத்தது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் என்வாயர்மெண்டல் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம். ஓகே, சோ அது வந்து எப்படி பயன்படுத்தலாம், எப்படி வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம், எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம். இத வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே அடுத்தது மேம். ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் என்னென்ன, கெட்ட விஷயங்கள் என்னென்ன. நம்ம வந்து இது வந்து 12th லெசன்ல 12th கிளாஸ் 12th வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் இன் டெய்லி லைஃப்னு ஒரு லெசன் வரும். அதுல இத பத்தி நம்ம நிறைய படிப்போம். லைக் ஹியூமன் டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம வந்து எப்படி வந்து சின்சியரா இருக்கணும், நம்ம எப்படி உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இடத்துக்கு போனா டைமுக்கு போகணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய லாஸ் வந்து லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட்ல கத்துக்குவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் அண்ட் அப்பேரல் சயின்ஸ். ஃபேப்ரிக் அண்ட் அப்பேரல் சயின்ஸ் அப்படின்னா துணி பத்தின எல்லா நாலேஜ். துணி நம்ம யூஸ் பண்ற கிளாத் இருக்குல்ல, ஃபேப்ரிக், ம். இந்த துணியை பத்தின எல்லா நாலேஜுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஹோம் சயின்ஸ்ல. அந்த துணி எப்படி வருது, அந்த துணியில வந்து நம்ம என்ன மாதிரி எப்படி கலர் கொடுக்குறோம், எப்படி டிசைன்ஸ் மேக் பண்றோம். ஓகேயா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ்ல வரும். வி லேர்ன் அண்ட் டெவலப் குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித்தின் அண்ட் அவுட்சைட் தி ஃபேமிலி. அண்ட் நம்ம ஃபேமிலியில உள்ளவங்க, வெளியில இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கணும். வி ஆல்சோ லேர்ன் டு மேனேஜ் அவர் ரிசோர்சஸ் லைக் டைம், எனர்ஜி அண்ட் மணி சோ தட் வி கெட் மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்சன். இது மட்டும் இல்லாம நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி, நமக்கு கிடைக்கக்கூடிய டைம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய மணி, இதை நம்ம எப்படி வந்து பயனுள்ள வகையில நம்ம செலவு பண்ணலாம், எப்படி அதை சேவ் பண்ணலாம். ஏன்னா டைமும் நம்ம சேவ் பண்ணணும், எனர்ஜியும் சேவ் பண்ணணும், மணியும் சேவ் பண்ணணும் இல்லையா. மூணுமே இன்னைக்கு நம்ம சேவ் பண்றோமா? வேஸ்ட் தானே இல்ல. பண்றோம் நிறைய டைம். ம். ஆமா. அதிகமான டைம் நம்ம நேரம் நம்ம என்ன பண்றோம், நேரத்தை வேஸ்ட் பண்றோம். வேஸ்ட் பண்றோம். தேவையில்லாத விஷயங்களை பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்றோம். தேவையில்லாத பொருட்கள், ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்கி வாங்கி மணிய வேஸ்ட் பண்றோம். தேவைப்படாத பொருட்களை வாங்கி மணியை வேஸ்ட் பண்றோம் இல்லையா. ஆனா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம எப்படி சேவ் பண்ணி ஒரு நல்ல லைஃப் வாழலாம், அது நம்மளுக்கு ஹோம் சயின்ஸ் சொல்லி கொடுக்கும். ஓகே, ஓகே மேம். home science also involves learning the skills intending all this useful to our family and community, especially the underprivileged for better life. So நம்ம நல்ல லைஃப் வாழ்றதுக்கு நம்ம சுத்தி உள்ளவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், அது எல்லாமே ஹோம் சயின்ஸ் சொல்லி கொடுக்கும். ஓகே, we value traditional knowledge experience offered to us by our parents and grandparents. We should continue and value this. The new advance in science and technology and management equip us better and deal with the changing social and economical environment to meet the challenges of the 21st century. அதாவது நம்மளுடைய ancestors, மூதாதையர்கள் இருக்காங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸ், நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க எல்லாம் வந்து ம். பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அவங்கள்ட்ட இருந்து நம்ம நாலேஜையும் கத்துக்கணும், அனுபவத்தையும் கத்துக்கணும். ஓகேயா, லைக் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ இது ஒரு லைஃப்ல வந்து இந்த ஒரு ஒரு நேரத்துல ஒரு நம்ம எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணணும், எப்போ வந்து நம்மள்ட்ட கிட்ட வந்து எக்கனாமிக்கலா வந்து நம்ம எப்போ வந்து டவுன் ஆகும், எப்ப வந்து பிசினஸ் பண்றோம்னாக்கா அந்த பிசினஸ் வந்து எந்த சீசன்ல நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அந்த பிசினஸ் நமக்கு ஏற்கனவே முன்னாடி அந்த பண்ணவங்க கிட்ட அல்லது அனுபவசாலிட்ட தான் கேட்போம். எஸ் எக்ஸாக்ட்லி. சோ அவங்க கிட்ட அதே மாதிரி நம்முடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த நிறைய சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். ஓகே, home ஓகே மேம். science syllabus draws its strength from both science and arts discipline. This enables the student to develop ability and understand the concept as well as apply in the various current situation. அதாவது இந்த ஹோம் சயின்ஸ் நம்ம கத்துக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்குவோம் சரியா. சோ அதெல்லாம் வந்து எங்கெங்க என்னென்ன மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அதையும் நம்மளுக்கு ஹோம் சயின்ஸ்ல கத்துக்குவோம். ஓகே, சோ அடுத்தது வந்து ஓகே. பாத்தீங்கன்னா ஏரியாஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஹோம் சயின்ஸ். சோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஹோம் சயின்ஸ்ல எதை பத்தி எல்லாம் வரும், உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஹோம் சயின்ஸ்ல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபேப்ரிக் அண்ட் அப்பேரல் சயின்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் இதை ஏற்கனவே மேல பார்த்ததுதான் உங்களுக்கு டயக்ராம் மாதிரி போட்டு ம். காமிச்சிருக்காங்க சரியா. ஓகே மேம். ஓகே, சோ இப்ப இந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இப்ப உதாரணமா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்.
இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல நம்ம என்னெல்லாம் கத்துக்குவோம்னா ஃபுட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எந்த ஃபுட் எங்கேருந்து வருது, நம்ம எப்படி சாப்பிடணும், எந்த சீசன்ல சாப்பிடணும், ஓகேயா? என்ன மாதிரி ஃபுட் ஓகே. நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிறு நிறையும், என்ன மாதிரி ஃபுட் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காம இருக்கும், என்ன மாதிரி ஃபுட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து லைக் வெறும் சும்மா நம்ம வயித்தை நிரப்புற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளுடைய நியூட்ரிஷனுக்கு அது எந்த விதமான பயனும் அது கொடுக்காது. So, அந்த மாதிரி ஃபுட் சயின்ஸ் வந்து நம்ம படிப்போம். செகண்ட் ஒன், ஓகே. நியூட்ரிஷன் அண்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் கம்யூனிட்டி நியூட்ரிஷன். லைக் நியூட்ரிஷன் அப்படின்னா யார் யாருக்கு எப்படிப்பட்ட எப்படி மாதிரியான யார் யாருக்கு எப்படி மாதிரியான வந்து உணவு பழக்கங்கள் தேவைப்படுது, அதை வந்து நம்ம படிச்சுப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபுட் சர்வீசஸ். இந்த ஃபுட் சர்வீஸ், இந்த கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க, அல்லது வந்து அது மட்டும் இல்லாம இந்த லஞ்ச் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேரு. லஞ்ச் மட்டும் வந்து சேல் பண்றது, செஞ்சு சேல் பண்றது, இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்னை மாதிரியான ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் இன்னைக்கு பண்றாங்க. எப்படின்னா மத்தியானம் ஃபுட்டு மட்டும் டெலிவரி பண்றது, காலையில ஃபுட்டு மட்டும் டெலிவரி பண்றது, அல்லது என்ன ஃபுட்டுன்னு அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. வீட்ல எல்லாம் சமைக்கிறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேலைக்கு போற மக்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. மந்த்லி அமௌண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபுட் மெனு காலையில. வந்து குடுத்துருவாங்க. ஒரு மெனு குடுத்துருவாங்க. அந்த மெனுல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ரைஸ் இருக்கும். சரியா? அது கூடயே வந்து ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் வச்சிருப்பாங்க. அது கூடயே ஒரு வெஜ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது கூட வந்து சாலட், ரைத்தா இது எல்லாமே வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் என்ன ஓகே. அப்படின்னாக்கா, லைக் ஒரே ஃபுட்ல வந்து அவங்களுக்கு எல்லாமே, அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர் எல்லாமே கிடைக்கணும். ஓகே. அந்த மாதிரி வந்து மெனு என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஓகே. சோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன அறிவு வேணும்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் சயின்ஸ் பத்தின அறிவு நம்மளுக்கு இருக்கணும். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பத்தின அறிவு நமக்கு இருக்கணும். இது வந்து ஹோம் சயின்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் அண்ட் அப்பேரல் சயின்ஸ், க்ளோத்திங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு துணி எப்படி உருவாக்குறாங்க, ஓகேயா? ஒரு துணி எந்த மாதிரி மெத்தட்ல உருவாகுது. அது டெக்ஸ்டைல் சயின்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் துணி என்னென்ன இருக்குது. நிறைய டைப் ஆஃப் துணி இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்குலாம் வந்து இருக்கு. தெரிஞ்சது வந்து காட்டன், ம். காட்டன், உல்லன், பாலிஸ்டர், ஜூட், ரயான். ரயான். ரயான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டூப்ளிகேட் காட்டன். அதெல்லாம் வந்து இப்ப வந்தது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேன்மேட். அது நேச்சுரல் காட்டன், நேச்சுரல் துணி கிடையாது. எல்லாம் ஓ! ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றது. ஓகேயா? ரயான் வந்து ஓகே பாத்தீங்கன்னா மேம். காட்டன் மாதிரி இருக்கும். ஆனா வேர்வைலாம் வந்து இருக்காது. ஓகே அதே மாதிரி மேம். வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். ரயான் வந்து ரேட் கம்மியா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து ம். பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்டிபிஷியலா வந்த விஷயங்கள் அதெல்லாமே. ஓகே. அது டெக்ஸ்டைல் ஓகே. டிசைனிங். இப்ப அந்த டெக்ஸ்டைல் டிசைனிங் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ல என்ன மாதிரி கலர் கொடுக்கணும், என்ன மாதிரி டிசைன் கொடுக்கணும். ஓகேயா? ம். அடுத்தது கார்மெண்ட் டிசைனிங். கார்மெண்ட் டிசைனிங் அப்படின்னாக்கா லைக் பேண்ட் தனியா, ஷால் தனியா, டாப்ஸ் தனியா, ஓகே, நம்ம போடுற ஹிஜாப் துணி தனியா, இன்னர் கார்மெண்ட்ஸ் நம்ம உள்ள போடக்கூடிய இன்னர் கார்மெண்ட்ஸ் தனியா. So இந்த மாதிரி ஒரு ஒரு Dress எப்படி மேக் பண்ணணும். ஓகே. ஓகே இன்னர் மேம். கார்மெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி துணியில இருக்கணும், நம்ம வெளியில போடுற துணி மாதிரியே உள்ள இருக்கிற துணி இருக்கணுமா, இல்ல வேற மாதிரி இருக்கணுமா, இது எல்லாமே வந்து நம்ம கார்மெண்ட் டிசைனிங்ல படிப்போம். கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த துணி எல்லாம் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி துவைக்கணும், எப்படி எங்க காய போடணும், எப்படி அயர்ன் பண்ணணும், அயர்ன் பண்ணலாமா கூடாதா, இது எல்லாமே வந்து நம்ம ஹோம் சயின்ஸ்ல படிப்போம், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல ஓகே படிப்போம். மேம். சரியா? அடுத்தது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். உதாரணமா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர். ஓகேயா? அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுது. அஸ்திவாரம் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அஸ்திவாரம் போடும்போது அந்த கம்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன பண்ணுவாங்க, நல்ல உறுதியா வைப்பாங்க இல்லையா? சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஏற்ற இடமா இருக்கணும். இப்போ உதாரணமா வந்து பாருங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களோட சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பீச் இருக்குது. சரியா? சோ இந்த பீச் இருக்கிறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம், இப்ப எங்க சைட்லாம் வந்து இந்த மண்ணுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன மண்ணு பிரச்சனை அப்படின்னா, ஆஹ் ம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுனாமி வந்துச்சு இல்லையா? அந்த சுனாமி ம். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்துருச்சு. அப்படி ஊருக்குள்ள வந்து மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணு வந்து உப்பு மண்ணா போயிடுச்சு. உப்பு தண்ணி, உப்பு மண்ணெல்லாம் கலந்துருச்சு. சோ அந்த மண்ண ம். வச்சு வீடு கட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த அந்த செவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கீழ கொட்டிக்கிட்டே ம். இருக்கும். மண்ணு 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 மண்ணா கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பெயிண்ட்லாம் ம். அடிச்சோம்னாக்கா பெயிண்ட்லாம் நிக்காது. பெயிண்ட்லாம் உறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே. கடல் தண்ணி ஊர் உள்ளார வந்ததுனால. சோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண் வளம் சரியில்ல.
ஓகே, நம்ம வீடு கட்டின இடத்துல இருக்கக்கூடிய மண் வளம் வந்து சரியில்லை. சோ சரியில்ல. இதெல்லாம் வந்து இந்த நாலேஜ் நம்மளுக்கு எப்படி தெரியும்? சோ இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இதுவும் நம்ம ஹோம் சயின்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஓகே இன்டீரியர் மேம். டெக்கரேஷன்னா வீட்டை டெக்கரேஷன் பண்றது. ஓகே, நம்ம வீடை வந்து இன்டீரியர் மீன்ஸ் லைக் வீடு கட்டும்போது வீடு உள்ள நம்ம எப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் வைக்கிறோம். ஓகேயா? அடுத்தது கன்சியூமர் எஜுகேஷன். கன்சியூமர் எஜுகேஷன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னாக்கா, அந்த பொருளை வாங்க போகும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான அறிவுலாம் நமக்கு இருக்கணும். சோ அது எல்லாமே வந்து ஹோம் சயின்ஸ்ல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல படிப்போம். ம். அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னா நமக்கு நம்ம சுத்தி உள்ளவங்க எப்படி இருக்காங்க. ஓகேயா? லைக் இப்ப நமக்கு கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அல்லது கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா, நம்மளும் என்ன செய்வோம்? அவங்கள தாங்கி பிடிப்போமா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானமான ஒரு செயல். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹோம் சயின்ஸ்ல ஐ மீன் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல நம்ம கத்துப்போம். அது நமக்கு இதே வயசானவங்களுக்கு வந்து நம்மள விட வயசு அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கேர் எடுத்து பாத்துக்கிறது. ஓகேயா? ஓகே மேம். ஒரு சின்ன விஷயம் 2 மினிட்ஸ் இருங்க வரேன். ஓகே மேம். ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் லைக் மல்டிமீடியா. ஓகேயா? லைக் ஹியூமன் டெவலப்மெண்ட்ல நான் சில விஷயங்கள் சொல்லல பாருங்க. ஆமா. லைக் மேம். அடலசன்ட் மேரேஜ் அண்ட் ஃபேமிலி கைடன்ஸ். அதாவது நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, லைக் இந்த டீனேஜ் பசங்களுக்கு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், மேரேஜ்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஃபேமிலில வந்து நம்ம எப்படி நல்ல ஒரு ஃபேமிலிய கொண்டு போறது. ஓகே. அதே மாதிரி லைக் ஸ்பெஷல் சில்ட்ரன் லைக் சில பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய பிறப்பிலேயே சில குறைபாடுகள் இருக்கும். So அந்த மாதிரியான பிள்ளைங்கள நம்ம எப்படி பாத்துக்கிறது? இதெல்லாம் தான் நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட்ல கத்துப்போம். அடுத்தது கம்யூனிகேஷன் ஓகே மேம். எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, மீடியா ஃபார் கம்யூனிகேஷன், ப்ரோகிராம் பிளானிங் அண்ட் இவாலுவேஷன். அதாவது லைக் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ப்ரோகிராம்ல வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம என்னென்ன நம்ம கத்துக்குவோம்? எப்படிப்பட்ட ப்ரோகிராம் அது? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னா, இந்த மீடியாவ நம்ம எப்படி பயன்படுத்துறது? ஓகேயா? இந்த மீடியால ம். வந்து பாத்தீங்கன்னா, லைக் இன்னைக்கு நெறைய வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் எவ்வளவு மீடியாஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி வந்து பயன்படுத்திக்கலாம்? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கம்யூனிகேஷன் எக்ஸ்டென்ஷன்ல நம்ம தெரிஞ்சுப்போம். These options ஓகே may be மேம். only at higher level of studies and not at school levels. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபேப்ரிக், அப்பேரல் சயன்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட், ஹியூமன் டெவலப்மென்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, சும்மா பேசிக்கா தான் 10th கிளாஸ்ல இருக்கும். சரியா? So இதெல்லாம் நம்ம எங்க ம். வந்து ஓகே மேம். டீடைல்டா படிப்போம்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலேஜ் லெவல் நம்ம டுவெல்த் போறோம் குரூப். அப்படின்னாக்கா, இதெல்லாம் பத்தி நம்ம டீடைல்டா படிப்போம். 12த்லயும் வந்து ஓகே பாத்தீங்கன்னா, மேம். பேசிக் தாம்மா இருக்கும். இன்னும் அட்வான்ஸா வந்து பாத்தீங்கன்னா, காலேஜ் லெவல்ல தான் இருக்கும். எந்தெந்த ஓ. காலேஜ்லாம் வந்து பேசிக் ஹோம் சயின்ஸ் குடுக்குறாங்களோ, ஓகேயா? அங்கெல்லாம் தான் வந்து ம். பாத்தீங்கன்னா, இத பத்தி நம்ம அதிகமா வந்து படிப்போம். ஓகே. ஓகே மேம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன் ஹோம் சயின்ஸ். இப்ப கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு வேலைக்கு போறோம் அப்டின்னாக்கா, எந்த மாதிரியான வேலைகள் நமக்கு அந்த ஹோம் சயின்ஸ் குடுக்கும்? இதுல 2 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து வேஜ் எம்ப்ளாய்மென்ட், இன்னொன்னு செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். வேஜ் எம்ப்ளாய்மென்ட்னா என்ன அப்டின்னா, அந்த பிளாக் லெட்டர்ல இருக்குல்ல வேஜ் எம்ப்ளாய்மென்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஆ. படிக்கிறேன். Before you study the different opportunities available in the subject of home science, you must understand the concept of wage employment and self-employment. To understand these concepts, let us take an example. A tailor who set up a tailoring shop is a self-employed. அதாவது ஒரு டெய்லர் வந்து ஒரு நல்ல டேலண்டான ஒரு அந்த திறமை இருக்கிற தைக்கிற திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு டெய்லர்னு நம்ம அவரை சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த டெய்லர் வந்து ஒரு கடை வைக்கிறாங்க. துணி தைக்கிற கடை வந்து வைக்கிறாங்க. ஓகே. அவங்களா ஓனா வைக்கிறாங்க. அப்போ இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேஜ் எம்ப்ளாய்மென்ட் சாரி செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். சரியா? இவங்க வந்து ஒரு இடத்துக்கு ஓனரா இருக்காங்க. ஒரு ஒரு பிசினஸ்க்கு ஓனரா இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னாக்கா செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட். இவங்களே என்ன பண்ணிப்பாங்க? அவங்களுக்கு வேண்டிய சம்பாத்தியத்த அவங்களே சம்பாரிச்சுப்பாங்க.
ஆனா ஓகே வேஜ் மேம். எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னாக்கா ஒர்க் ஃபார் அனதர் பர்சன் அண்ட் ரிசீவ் வேஜஸ். இன்னொருத்தவங்களுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குறது. அதுதான் வந்து ஓ! பாத்தீங்கன்னாக்கா வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். வேஜ் ஓகே மேம். எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னாக்கா இன்னொருத்தவங்களுக்காக வேலை செஞ்சு நம்ம சம்பளம் வாங்குறது. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் அப்படின்னாக்கா நீங்க எம்ப்ளாய்மென்ட் தனக்கு ஆஹ் சம்பாதிச்சு. உங்களுக்கே நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணி அதுக்கு நீங்க ஓனரா இருக்கிறது. சரியா? ஓகே மேம். வந்து லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் நீங்க தான் அதை பாத்துக்கணும். ஓகே மேம். You have already read a specialization in home science, may choose to work in salaried job or as self-employed entrepreneurs as a consultant using any of the skill they may have developed. So இது வந்து நம்மளுடைய திறமையை பொறுத்துதாம்மா. லைக் எப்படின்னா நம்ம வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்டா இருக்க போறோமா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா இருக்க போறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம சூஸ் நம்மளுடைய பண்ணிக்கிறது. திறமை இதுக்கு நிறைய பொறுத்து இருக்கு. எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே ஒன்று வந்து மேம். பாத்தீங்கன்னா கேட்டரிங். இது வந்து கேட்டரிங் அப்படிங்கிறது ஒரு திறமை. முதல்ல வந்து கேட்டரிங்னா என்ன பண்ணுவாங்க, உணவு சமைக்கிற ஒரு ஒரு அதாவது நல்லா அதோடைய டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு சரியான முறையில குக் பண்றது. எதையோ ஒண்ணு நம்ம செய்வோம் அது வந்து நமக்கு சமையல் ஆயிடுது அப்படி கிடையாது. ஓகேயா? அரிசி ஓகே மேம். அரிசி நம்ம போடணும்னா அதுக்கு அளவு தெரியணும், அந்த சாப்பாடு ஆக்குறதுக்கான அளவு நமக்கு தெரியணும். அதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேட்டர், ஐ மீன் பெர்ஃபெக்டான ஷெஃப். ஓகேயா? ஓகே மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த நம்ம டிஷ் செஞ்சாலும் சரி அதை வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கும் தெரியுமா, அதுல செய்யணும். நம்மளே ஏதோ ஒரு மசாலாவை போட்டோம், காய போட்டோம், குக்கர்ல போட்டேன் அது சாம்பாரா வந்துருச்சு அப்படி சொல்லக்கூடாது. ஓகேயா? ம். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை சரியான முறையில செய்யறதுக்கு பேரு தான் ஷெஃப். சோ இவங்க இப்ப ஷெஃபா இருக்கிறவங்க வேஜ் எம்ப்ளாய்மெண்டாவும் இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம். எப்படி வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஸ்டாஃப் இன் கேண்டீன் ஆர் ரெஸ்டாரண்ட். சோ இப்ப வந்து ஷெஃபா இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஷெஃபா போய் வேலை பார்க்கலாம். ஓகேயா? அல்லது வந்து டீ காஃபி ஷாப்ல வந்து வேலை பார்க்கலாம், அல்லது சர்வீஸ் ஸ்டாஃப் சர்வ் பண்ணக்கூடிய ஸ்டாஃபா இருக்கலாம். சோ இதெல்லாம் என்ன ம். பண்றாங்க, ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு இடத்துக்கு செஞ்சு சம்பளம் வாங்குவாங்க. இது வந்து வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். சரியா? இதே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து சமைக்கிற திறமை இருக்கு அப்படின்னா ஓனா. அவங்களும் என்ன பண்ணலாம், ஓனா கேண்டீன் ஓபன் பண்ணலாம், இல்ல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம், இல்ல டீ காஃபி ஷாப் வந்து ஓபன் பண்ணலாம். ஓகே. சோ இதெல்லாம் நான் பண்ணல அப்படின்னா வேற என்ன பண்ணலாம், வீட்லயே இருந்து ஃபுட் டெலிவரி பண்ணலாம், ஃபுட் சர்வீஸ் டெலிவரி பண்ணலாம். இல்லன்னா என்ன பண்ணலாம், நான் சமைக்க சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸஸ் ஒர்க் ஷாப் கிளாஸ். கண்டக்ட் பண்ணலாம். ஆஹ் ஓகே மேம். புரியுது. so இந்த மாதிரி வந்து நம்ம எது வேணாலும் செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், இதன் மூலியமா நம்ம எம்ப்ளாய்டு சம்பாதிச்சுக்கலாம். இருக்கலாம், சம்பாதிக்கலாம். ஓ. ஓகே. ம். அடுத்தது ஃபுட் ப்ரிசர்வேஷன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னா இந்த ஊறுகாய் பிசினஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அதான் ஃபுட் ப்ரிசர்வேஷன். அதாவது ம். ஒரு பொருளை செஞ்சு அதை பாட்டில்லயோ இல்ல எதுலயோ ஒண்ணு போட்டு அடைச்சு அது இத்தனை நாள் கெடாம இருக்கும். சாரி ஒரு நிமிஷம். ம். அந்த ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அதாவது அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிற மாதிரியான பொருளை வந்து நம்ம செஞ்சு நம்ம அடைச்சு விக்கிறது. ஓகேயா? பாக்கெட்ல, இது டப்பால வந்து அடைச்சு என்ன வைக்கிறது. மாதிரியான ஃபுட் நீங்க வந்து எந்த கடைக்கு போனாலும் சரி இல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி அந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே. டொமேட்டோ ம். சாஸ்ல இருந்து சோயா சாஸ்ல இருந்து அந்த என்னென்ன ஃபுட் எல்லாம் நம்ம அடைச்சு அடைச்சு விக்கிறாங்க. பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், எவ்வளவு பிஸ்கெட்ஸ் எல்லாமே செஞ்சு செஞ்சு சூப்பர் மார்க்கெட்ல அடைச்சு இருந்துச்சுன்னா வைக்கணும். நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துரும். என்னது இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது அப்படின்னு ஒரு தைரியம் நம்மளுக்கு ம். வந்துரும். So ஆமா அந்த மேம். மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இது. ஓகே. அந்த மாதிரி ஃபுட் ப்ரிசர்வேஷன்ங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஓகே. ம். சோ நம்ம வந்து இன்னைக்கு பாருங்களேன், எந்த வகை ஃபுட் தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வ்டா இல்ல. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே இன்னைக்கு வந்து பாக்கெட்ல தான் வருது. கேன்ல அடைச்சு இல்ல பாக்கெட்ல அடைச்சு இன்னைக்கு வந்துருச்சு. எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே வந்துருச்சு. பிரியாணி வரைக்கும் வந்துருச்சு ம். இன்னைக்கு. நம்ம சுடு ஆமா தண்ணிய மேம். வச்சு அது மேல ஊத்தி பாக்கெட் ஓபன் பண்ணா பிரியாணி வந்துருது இன்னைக்கு. அந்த அளவுக்கு ம். இன்னைக்கு அட்வான்ஸா என்ன பண்ணிட்டாங்க, ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல போயிட்டாங்க. அதே மாதிரி பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. பேக்கரி பேக்கரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அவன்ல வச்சு அல்லது தீயில வந்து லைக் அவன் செட்டப்ல வச்சு பேக் பண்ணி எடுக்கிறது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பேக்கரி ஐட்டம்ஸ்ல வந்துரும். அது வந்து
லைக் கேக்கா இருக்கலாம், அல்லது வந்து பஃப் பேஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது கிரீம் பிஸ்கட்டு. பேஸ்ட்ரியா இருக்கலாம், பிஸ்கெட் எல்லாமே பாத்தீங்களா? சோ அண்ட் கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவரி ஐட்டம்ஸ், அதாவது அதுல வந்து காரமும் இருக்காது, இனிப்பும் இருக்காது. அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, லைக் இந்த லைக் முறுக்கு மிக்சர் மாதிரியான ஐட்டம் எல்லாமே ஆ. அதெல்லாம் வந்து கன்ஃபெக்ஷனரி. ஓகேயா? இது ஓகே. என்ன பண்ணலாம்? வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் ஆஃப் சர்வீஸ் ஸ்டாஃப். லைக் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுது, ஃபுட் ப்ரிசர்வேஷன் நமக்கு தெரியுது. ஆனா நான் என்ன செய்யல, எனக்கு வந்து பிசினஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட வந்து பொருளாதாரம் இல்ல அப்படின்னாக்கா, அதை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஃபேக்டரியில போய் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாஃபா வந்து சேரலாம். ஓகேயா? சோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு பொருள் செய்ய தெரியும். ஆனா வந்து என்கிட்ட வந்து ஓனா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான என்கிட்ட வழி இல்ல. ஆனா நான் என்ன காசு பண்றேன் இல்ல. ம். அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, வேஜ் எம்ப்ளாய்மென்ட்ல நான் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? லைக் எங்கெல்லாம் வந்து அத செய்றாங்களோ, அங்க போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது வந்து சர்விஸ் ஓகே ஸ்டாஃப். மேம். இத வந்து எந்த இடத்துலலாம் விக்கிறாங்களோ, விக்கிற இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், அத பத்தி நம்ம சொல்லலாம். இது வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தலாம். விளம்பரப்படுத்தலாம். ஓகே. இல்லன்னா என்ன பண்ணலாம், சேம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த கேட்டரிங்க்கு வந்த மாதிரியே தான் உங்களுடைய ப்ராடக்ட்ட நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் வந்து எனக்கு நல்லா வந்து என்ன செய்றது, எனக்கு வந்து ம் லைக் எனக்கு நல்லா வந்து ஹல்வா செய்ய தெரியும் அப்படின்னா, அந்த ஹல்வா வந்து நீங்களே செஞ்சு என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். விக்கலாம். ம். சின்ன சின்ன பாக்கெட்ல போட்டு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன சின்ன பெட்டி ஷாப்க்கு குடுத்து நம்ம சேல் பண்ணலாம். இல்ல வந்து கொஞ்சம் நான் வந்து பிரிசர்வேட்டிவ் பத்தி எனக்கு நாலேட்ஜ் தெரியும். நான் பிரிசர்வ் பண்ணி என்ன செய்வேன், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னா பண்ணலாம். அல்லது ஹோம் பேஸ்ட் புரொடக்ஷன் சர்வீஸ் அது இது நம்ம என்ன பண்ணலாம், அந்த WhatsApp, Instagramல வந்து நம்ம விளம்பரம் குடுத்து, குறிப்பிட்ட நீங்க கேட்டீங்கன்னா நான் செஞ்சு தருவேன். ஆர்டர் ஆர்டர் ஆ. வைஸ்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், செஞ்சு தருவேன். சோ அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது வந்து இத எப்படி செய்யணும்னு நான் கத்துக் குடுப்பேன். அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேயா? அதே மாதிரி வந்து இப்ப ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஊறுகாய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, வேற யாரெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கூட நீங்க கொலாபரேஷன் பண்ணலாம். ஓகே சார். இந்த மாரி செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்க்கு நெறைய வழிகள் இருக்கு. ஓகேயா? இருக்கு. அடுத்தது ஓகே மேம். இன்டீரியர் டெக்கரேஷன். இன்டீரியர் டெக்கரேஷன் அப்டின்னா, அதுல வேஜ் எம்ப்ளாய்மென்ட் என்ன அப்டின்னா, இந்த இன்டீரியர் டிசைன் பண்றவங்க கிட்ட வேலை செய்றது. அல்லது ம். நீங்களா வந்து ஒரு பொருள உருவாக்கி அவங்களுக்கு விக்கிறதுக்கு சென்ட் பண்றது. ஓகேயா? லைக் ஓகே. ஒரு ஃபேக்டரில வேலை செய்ற மாதிரி தான். இன்டீரியர் டிசைனர், பர்னிச்சர் டிசைனர், ஸ்டாஃப் அட் ஷோரூம். லைக் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸ பத்தின நாலேட்ஜ் நல்லா தெரியுது அப்படின்னாக்கா, நீங்க துணி கடையில வேலைக்கு சேரலாம். ஓகேயா? ம். அந்த துணிய வந்து போட்டு காமிக்கிறது. அல்லது வந்து இப்ப இப்ப நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய கடை பெரிய பெரிய கடையில சாரி வாங்க போறோம் அப்படின்னாக்கா, என்ன பண்றாங்க இங்க இருக்கிற சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம், அந்த சாரிய வந்து நம்ம மேல அதெல்லாம் செட் பண்ணி அழகா காமிக்கிறாங்க. அதுவும் ஒரு திறமை ஆமா தானே! மேம். ஆ சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லன்னா என்ன பண்ணலாம்னாக்கா, நீங்களே ஓனா என்ன பண்ணலாம், இன்டீரியர் இன்டீரியர் டிசைனிங் பண்ணலாம். நீங்களா வந்து ஒரு பொருள உருவாக்கி, இந்த மரப்பொருள்கள்லாம் செய்வாங்க தெரியுமா? லைக் ஆ. மரத்திலான ஆன பொருட்கள், அந்த சேரு, டேபிளு இதெல்லாம் செஞ்சு பீரோ, நீங்களே வந்து என்ன பண்ணலாம், பீரோ கட்லு. அதெல்லாம் செஞ்சு நீங்க என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். ஓகேயா? ம். அல்லது இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிற கிளாஸ் வச்சு கூட நீங்க சம்பாதிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து எப்படி சாரி இந்த பொருள் வந்து எப்படி செய்யலாம்னு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். இன்னைக்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் வந்துருச்சுமா, மெஹந்தி போடுறதுலேருந்து, ஆமா லைக் மேம். இன்னொன்னு என்னது, அந்த ஹேர் ஆயில் எப்படி கோகோனட் ஆயில் வந்து கோகோனட் ஆயில்ல இருந்து ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும்? ஹென்னா எப்படி நம்ம ம். வந்து மிக்ஸ் பண்ணணும்? பேக்கிங் எப்படி பண்ணணும்? கம்ப்யூட்டர் எப்படி ஆப்பரேட் பண்ணணும்? ஒரு மொபைல் எப்படி ஆப்பரேட் பண்ணணும்? எல்லாத்துக்குமே இன்னைக்கு கிளாஸ் எல்லாத்துக்கும். கிளாஸ் வந்து இன்னைக்கு கண்டக்ட் பண்றாங்க இன்னைக்கு. ஓகேயா? அதே ஆமா மாரி மேம். அடுத்தது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்டின்னா, ஸ்டாஃப் அட் கவர்ன்மென்ட் எம்போரியம். லைக் அந்த இந்த பொருள்லாம் இருக்கு. அந்த மியூசியம்ல வைக்கிற மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஷோக்கு வச்சிருப்பாங்க. சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, விக்கிறதுக்கு பண்ணுவாங்க. இது வந்து கவர்ன்மென்ட் எம்போரியம்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஓகேயா? ஆம். அங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ஸ்டாஃபா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது ஆன்டிக் ஷாப்ஸ் அப்டின்னாக்கா, அந்த பழைய காலத்து பொருள் மாதிரியான பொருட்கள் எல்லாம் விப்பாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அல்ல டிசைனர் ஃபார் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம். வேற ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம் செஞ்சு நம்ம சேல் பண்ணலாம். அல்லது அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிக் குடுக்கலாம். இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த வேஜ் எம்ப்ளாய்மென்ட் வந்து எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேயா? சில பேருக்கு வந்து ம். பாத்தீங்கன்னா, இந்த எனக்கு வந்து யார்கிட்டயும் சேலரி வாங்குறது பிடிக்காது. நான் ஒண்ணு பண்ணா பிசினஸ் மட்டும் தான் பண்ணுவேன். பட் சில பேருக்கு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நான் வேஜ் எம்ப்ளாய்மென்ட்டா இருந்துட்டு, பின்னாடி வந்து நான் என்ன பண்றேன், செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் போறேன். அப்படின்லாம் ஆ. வருவாங்க. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுலயே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே வந்து நம்ம பொருட்கள செஞ்சு நம்ம விற்பனைக்கு வைக்கலாம். சேல் பண்ணலாம். ம். சென்னையில ஒரு இடத்துல வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒண்ணு பார்த்தேன். ஓகேயா? அந்த கடையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர். ஓகேயா?
எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் அப்படின்னா அவங்க வந்து கையால செய்யக்கூடிய பொருட்கள், கைவினை பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த கூட பின்றது, ஓகே ஸ்வெட்டர் மேம். பின்றது, இந்த ஊறுகாய் ம். பண்றது, அல்லது வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பண்றது, ஆர்கானிக்கா லைக் ஹெல்த்தியான ம். ஸ்நாக்ஸ் பண்றது. அல்லது வந்து இந்த இப்பலாம் இது ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல. லைக் என்ன பண்றாங்க, அந்த ஃப்ரூட்ஸோ, வெஜிடபிள்ஸோ வந்து என்ன பண்றாங்க, கட் பண்ணி வெயில்ல காய வச்சு, அத ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிடுறாங்க இன்னைக்கு. அந்த பொருள் உருவாக்குறது. ஓகேயா? சோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, மிஷின் வச்சு பண்ணதா இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, கையால பண்ணதாவே இருக்கும். ஓகே. கைவினை சோ பொருட்கள். ஓகே மேம். கைவினை பொருட்கள் ஆமா. ஆனா வந்து லைக் கைவினை பொருட்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அதுல வந்து ஸ்நாக்ஸும் வச்சிருப்பாங்க. ஓகேயா? ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே அல்லது மேம். வந்து சோப்பு விப்பாங்க. சோப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கைவினை பொருட்கள் இல்லைல. ஆனா அது எப்படின்னாக்கா, ஆ மோஸ்ட்லி வந்து கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் இல்லாம, ஆ நேச்சுரலா. தேவைப்பட்ட அதாவது தெரியக்கூடிய பொருட்கள வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதிகமா வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இயற்கையாவே. அந்த மாதிரி கூட நம்ம வந்து வைக்கலாம். ஓகே. ஹவுஸ் கீப்பிங் அண்ட் லாண்ட்ரி சர்வீஸ். ஆ ஸ்டாஃப் அட் ஹோட்டல் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ். அதாவது ஆ ஹவுஸ் கீப்பிங்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா சரியா? நம்ம அது கூட என்ன செய்யலாம் ஓகே படிக்கலாம். மேம். அப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, ஹோட்டல்ஸ்லாம் வந்து சூப்பர்வைசர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா? அந்த ஆ. மாதிரி இருக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா, நானே என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி அதுக்கு நான் ஓனரா இருப்பேன். அல்லது வந்து ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லைக் ஹாஸ்டல்ஸ் கட்டி அத வந்து வாடகைக்கு விடுறது. அல்லது ஹாஸ்டல் கட்டி வந்து ஹாஸ்டலுக்கு வந்து மெயின்டனன்ஸ் பண்றது. ம். கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது. லீஸ்க்கு எடுத்து பண்றது. சோ இந்த மாரிலாம் என்ன பண்றது? ஹவுஸ் கீப்பிங் வந்து பண்ணலாம். லாண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் துணி துவைக்கிறது. ஓகேயா? லைக் துணி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்ல வந்து இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே மோஸ்ட்லி லாண்ட்ரி சர்வீஸ் வச்சிருக்காங்க. லாண்ட்ரி சர்வீஸ் ம். அப்படின்னாக்கா, துணி துவைச்சு குடுக்குறது. ஓகேயா? துணியெல்லாம் நம்ம ஓகே வீட்லயே மேம். துவைச்சுக்க முடியாதா? வாஷிங் மிஷின் நம்ம வீட்லலாம் இல்லையா? துவைச்சுக்க முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஹாஸ்பிட்டல், கிளினிக் அந்த மாரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே ஆள் வச்சு துவைக்க முடியாதுல்ல. என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல டெய்லி வந்து ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் லாண்ட்ரில தான் குடுப்பாங்க. ஓகே ஓகே. மேம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு உபயோகமா வீட்ல இருக்கக்கூடிய லாண்ட்ரி சர்வீஸ் வந்து நம்ம வீட்லயே தான் பண்ணிப்போம். லைக் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, என்ன செய்வாங்க, வெளியில இந்த மாரி லாண்ட்ரில குடுப்பாங்க. குடுப்பாங்க. ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த டிரெஸ் டிசைனிங், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், டெக்ஸ்டைல் டிசைனிங். நான் ஏற்கனவே இத பத்தி சொல்லிட்டேன். ஒரு ட்ரெஸ்ஸ வந்து மேக் பண்றது, ஒரு 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 கார்மெண்ட்ஸ் அதாவது நம்மளுடைய இப்ப வந்து உதாரணமா பாருங்களேன், இப்ப நம்ம ஒரு சுடிதார் போடுறோம் அப்டின்னா, நம்மளுடைய டாப்ஸ், தனித்தனியா. பாட்டம் 2ம் வந்து திக்கா இருக்கும் துணி. ஆனா ஷால்ஸ் எப்படி இருக்கும்? லைட்டா இருக்கும். இதுக்கு பேரு தான் பூனம் கார்மெண்ட் துணி. கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே ஓகேயா? மேம். எந்தெந்த துணி எப்படி இருக்கணும்? அந்த டெக்ஸ்டைல் டிசைனிங். டெக்ஸ்டைல் டிசைனிங் அப்படின்னாக்கா, எந்த மாதிரி துணி குடுத்தா நல்லா கிராண்டா தெரியும்? காட்டன் துணி எப்படி இருக்கும்? எந்த துணி வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? இதெல்லாம் வந்து பண்றது தான் டெக்ஸ்டைல் டிசைனிங். சோ இதுல வந்து ஓகே வேஜ் மேம். எம்ப்ளாய்மென்ட் என்ன? செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் என்ன? சொல்லுங்க. ஸ்டார்டிங். இது எல்லாமே வெரி சிம்பிள்மா. இது எல்லாமே பண்ற இடத்துல லைக் அல்லது வந்து ஒரு துணி கடையில, அல்லது டெக்ஸ்டைல் டிசைனிங் கடையில ஒரு ஸ்டாஃபா நம்ம என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆ. அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். இல்லன்னா ம். நம்மளே என்ன பண்ணலாம்? ஓனராவும் இருக்கலாம் ஒரு. ஓனா வந்து என்ன பண்ணலாம்? ட்ரெஸ் கடை ஓப்பன் பண்ணலாம். ஓகேயா? அடுத்தது ஓகே மேம். டீச்சிங். ஸ்டாஃப் அட் கிரீஷ். கிரீஷ் அப்படின்னாக்கா, லைக் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்கல்ல, அதான் கிரீஷ். ஓகே. கிரிஷ். ஸ்கூல், டே கேர் சென்டர், டீச்சிங் இன் ஸ்கூல் ஆர் காலேஜ், டீச்சிங் இன் பாலிடெக்னிக்ஸ். லைக் நம்ம டீச்சரா இருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம என்ன ம். பண்ணலாம்? ஒண்ணு வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் அல்லது காலேஜஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு டீச்சரா என்ன செய்வோம்? இருப்போம். ஓகேயா? இருப்போம். ஓகே மோஸ்ட்லி மேம். யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் வந்து டீச்சரா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஓன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம். மோஸ்ட்லி இப்படி பண்ண மாட்டாங்க. ஓகேயா? ஆமா மேம். இப்போ உள்ள இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து ஒரு விஷயம் படிக்கிறோம். ஃபோனிக்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபோனிக்ஸ் படிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவங்களே வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்குறாங்க. நான் வந்து ஃபோனிக்ஸ் டீச்சர் நான் ஃபோனிக்ஸ் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேயா? ஓகே மேம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குமா. ஓகே. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் எக்ஸ்டென்ஷன். லைக் வந்து அதிலே எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டாஃப் இன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவுன்சிலர், ரிசர்ச்சர். லைக் வந்து நம்ம வந்து சோசியல். ஒரு இடத்துல வந்து கவுன்சிலரா இருக்கிறோம். அல்லது வந்து ஒரு ஒரு விஷயத்த பத்தின ஆய்வு பண்றோம். ரிசர்ச்சர்ஸ் ஒரு விஷயத்த பத்தி ஆய்வு பண்றோம். ஓகேயா? அண்ட் அ சோசியல் என்டர்பிரினியர்ஸ் அப்டின்னாக்கா, எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மாதிரியான பிசினஸ் வந்து சூட் ஆகும். ஓகே. அண்ட் ட்ரெய்னர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அதாவது ட்ரெய்னர் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்டின்னாக்கா,
இப்ப ஸ்கூலே எடுத்துக்கோங்களேன். இப்ப ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்னரா நம்ம இருக்கலாம். அல்லது வந்து ஃபெசிலிட்டேட்டர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா கூட நம்ம என்ன செய்யலாம்? இருக்கலாம். சோ இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நெறைய வந்து இது வந்து வேஜ் எம்ப்ளாய்மென்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்டின்னாக்கா, நம்மளே என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, இப்ப நான் கவுன்சிலர் அப்டின்னா, நம்மளே வந்து என்ன பண்ணலாம்? ஆ ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ நம்ம வந்து கிளையண்ட்ஸ் தேடி நம்ம கவுன்சிலிங் குடுக்கலாம். ஓகேயா? எடுக்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஃபீல்டுல ஹோம் சயன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது? லைக் நம்ம என்னலாம் வந்து கத்துக்குவோம்? அதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுல பாத்துருக்கோம். ஓகேயா? ஓகே மேம். ஆக்சுவலி இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா நெறைய வந்து நம்மளுக்கு வொர்க் இருக்கு. சரியா? ஆ ஓ! நீங்க ஓகே மேம். இப்ப வந்து நம்ம 1.1 ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான ஆன்ஸர் வந்து நீங்க மோஸ்ட்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? ஆம். ஓகே மேம். நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே. நான் இது வந்து நானும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா? சரி எடுத்துக்கோங்க. இந்த ஒரே நிமிஷம் இருங்க மேம். ம். இத எழுதி நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டுறணுமா மேம்? ஆமா. Google Classroom தான் நீங்க அப்டேட் பண்ணணும். அங்க சார் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, கைடன்ஸ் குடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. ஓகே மேம். உங்கள்ட்ட பிடிஎஃப் இருக்குல்ல? ஃபோன்ல? இருக்கு மேம். இருக்கு. அது நீங்க அத படிச்சு, படிச்சு இதுக்கான ஆன்ஸர கண்டுபிடிங்க. சரியா? ஓகே மேம். நம்ம கிட்ட இப்போ Kahoot இருக்கு. நம்ம Kahoot பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே Kahoot மேம். ஆப் தான். Kahoot ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணிட்டேன் மேம். பண்ணிட்டீங்களா? ம். எப்படி பண்ணணும்னு தெரியுமா? நீங்க ஒரு ஆள் தான் ஆ இருக்கீங்க. அதான் பின் கோடு வேற குடுக்கணும். இன்னொரு ஃபோன்ல வச்சிருக்கீங்களா? இல்ல மேம். ஒரு என்னம்மா? ஃபோன் தான் இருக்கு. ஒரு ஃபோன் இந்த தான் ஒரு இருக்கா? சரி ஃபோன் இப்ப நம்ம தான். கிளாசிக் சோலோலயே போயிடுவோம். சரி ஓகே. அப்ப நம்ம ஓகே கிளாசிக்லயே மேம். போயிடுவோம். ஓகே மேம். ஓகே. கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆ ஆ ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சாரி இது இங்கிலீஷ்மா. சாரி. கிளாஸ் 10 இந்த ஹோம் வாங்க. சயின்ஸ். இந்த இது பார்ட் 1 இந்த இருக்கு. ஓகே. ஹோம் சயின்ஸ் பார்ட் 2. ஓகே. First question. If both men and women manage the home, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, மேன் அண்ட் விமன் வந்து வீட்ட பாத்துக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெஸ்ஃபுல் மென் அண்ட் பர்சனல் அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாரிம்மா ஒரு நிமிஷம். அதாவது ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா, 2 பேருமே வந்து வீட்ட பாத்துக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஒரு லைக் நம்ம வீட்ல இருக்க ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஒரு நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். ஓகே. ஒரு நல்ல ஓகே பொருளாதார மேம். சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு கிடைக்கும். ம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஒன்லி ஃபாதர். மதர் கேன் லுக் ஆஃப்டர் எ சிக் சைல்டு. அம்மா மட்டும் தான் பாத்துக்கணுமா? ஃபால்ஸ். ஓகே. நம்ம ஆன்சர் இதுக்கு பார்த்தாச்சு ஏற்கனவே. ம். அதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். சொல்லுங்க. மணி இஸ் பெஸ்ட் மேனேஜ்மென்ட் பை மென். ஃபால்ஸ். ஓகே. இது குயிஸ். ஹோம் சயின்ஸ் கவர்ஸ் த ஏரியாஸ் ஆஃப் என்னென்னலாம் நம்ம ஹோம் சயின்ஸ்ல படிப்போம்? ஆல் த அபவ். எல்லாமே. ஓகே. வெரி குட். கம்யூனிகேஷன் எக்ஸ்டென்ஷன் இது வந்து ஹோம் சயின்ஸ்ல ஒரு பிரான்ச்சா? ட்ரூ. கம்யூனிகேஷன் எக்ஸ்டென்ஷன் பத்தி நம்ம படிப்போமா? குட். ஓகே. இதுல எது வந்து ஹோம் சயின்ஸ்ல வராது? நர்சிங். ஓகே. வெரி குட். நர்சிங் அது தனி டிபார்ட்மெண்ட். ஓகே. அது வந்து மெடிக்கல் ஃபீல்டுல வரும். ஓகே மேம். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ம். சாரி அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்மா. வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் ரெண்டுமே சேமா? ஃபால்ஸ். ஓகே.
இது வேற அது வேற. ஓகே, ம். நமக்கு தெரியும் வேஜ்னா என்ன, செல்ஃப்னா செல்ஃப் என்ன தெரியும். எம்ப்ளாய்மெண்ட். வேஜ்னா என்னது, வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னது? ஒர்க்கிங் ஃபார் அனதர் பர்சன் அதுவா மேம்? எஸ், இன்னொருத்தவங்களுக்கு வேலை பார்த்து சம்பளம் வாங்குறது, தட் இஸ் கால்ட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே மேம். ஓகே, அப்ப வாட் இஸ் மீன் பை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்? சரி, விச் இஸ் நாட் த செல்ஃப், இதுல எது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது? ஸ்டாஃப் அட் கவர்மெண்ட் ஸ்கூலா? எஸ், ஒரு இடத்துல வந்து நம்ம வேலை பார்க்கறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. கிடையாது. ஓகே மேம். லாஸ்ட் கொஸ்டின், ஓனர் ஆஃப் த கேண்டீன், இது என்ன எக்ஸாம்பிள்? பார்ட் டைம் ஆஹா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஒரு இடத்துக்கு ஓனரா இருக்கோம்னா அது என்ன, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தானே? ஆமா மேம். ஓகேமா, சோ புரிஞ்சுச்சா? புரிஞ்சது மேம். மேம் இங்கிலீஷ்ல ஓகேமா, நீங்க தானே? என்னம்மா புரியல? இங்கிலீஷ் நான் தானே, புரியல. இங்கிலீஷ் பாடம் நடத்துறது நீங்க தானே? ஆமாம்மா நான் தான். ஏன் அதுல என்ன டவுட்? இல்ல அதுல டவுட் இல்ல, எனக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க சார்ட்ட நம்பர் ஆமா வாங்கி, ஆமா, அந்த ஒரு போர்டு மாதிரி அதுதான் இருந்துச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதையும் தான் வந்து கிளாஸ் ரூம்ல தான் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க, கூகுள் கிளாஸ் ரூம்லயே போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். ஓகேமா, அதுல நீங்க வந்து உங்களுக்கு சார் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேமா. ஓகே மேம். ஓகேமா, சோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஹோம் சயின்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகேயா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகேமா, see you in the next class. Thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வெல்கம் மேம்.